இதுபோக பல்வேறு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் இவருக்கு டெண்டர் கொடுங்க, அவருக்கு டெண்டர் கொடுங்க என்று பரிந்துரை கடிதத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கிறார்கள். வாட்ஸ்அப்பில் பலருக்கு பரிந்துரைத்திருக்கிறார்கள். குறிப்பாக ஐபிஎஸ் அதிகாரி வருண்குமார், மனோஜ் என்பவருக்கு இந்த டெண்டர் கொடுங்க, சென்னை மாநகராட்சியில் துப்புரவு தொழிலாளிகளுக்கு யூனிஃபார்ம் வழங்கும் கான்ட்ராக்டை இந்த மனோஜுக்கு கொடுங்க என்று வருண்குமார் ஐபிஎஸ் பரிந்துரை கடிதத்தை கவிப்பிரசாத்துக்கு அனுப்பியிருக்கிறார் என்று இந்த ஆதாரங்களும் அமலாக்கத்துறைக்கு கிடைக்கின்றன. ஸோ அந்த ப்ரெடிகேட் அஃபென்ஸ் ஏற்கனவே க்ளோஸ் ஆகிடுச்சுன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இந்த ஆதாரங்களை எல்லாம் தமிழ்நாடு டிஜிபிக்கும் லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனருக்கும் அமலாக்கத்துறை கடிதமாக எழுதி, இந்த பாருங்கள் இவ்வளோ ஊழல் நடந்திருப்பதற்கான ஆதாரங்கள் எங்களிடம் கிடைத்திருக்கின்றனன்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 300 பக்க ஆவணங்களை, புகைப்படங்களை இணைத்து நீங்கள் வழக்கு பதிவு செய்யுங்கள் என்று அமலாக்கத்துறையின் இயக்குனர் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கும் தமிழ்நாடு டிஜிபிக்கும் கடிதம் எழுதுகிறார்.